உணவுகளின் கெட்டது எது? ஏழைகளை விட்டுட்டு செல்வந்தர்களை மட்டும் அளிக்கும் வலிமா விருந்தத்தான் உணவுகளின் கெட்ட உணவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் வலிமா விருந்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார். வலிமா விருந்து என்பது திருமணம் நடைபெற்ற பின் மாப்பிள்ளை வீட்டினர் சார்பில் கொடுக்கப்படும் விருந்திற்கு தான் வலிமா விருந்து என்று கூறப்படும். வலிமா விருந்து கொடுப்பது சுன்னத்து. ஏழைகளை விட்டுட்டு செல்வந்தர்களை மட்டும் அழைத்து விருந்து கொடுப்பது சுன்னத்துக்கு மாற்றமானது. வலிமா விருந்து என்று பெயர் வைத்து தீனுக்கு புறம்பாக ஆடல் படல் போட்டோ எடுப்பது போன்ற காரியங்களை நடைபெற்றால் அவ்விருந்திற்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மள நிறைய பேர் வலிமா விருந்து கொடுக்கும் பொழுது ஏழைகளை அழைக்காம செல்வந்தர்களை மட்டும் அழைச்சு நமக்கு பெருமையும் கௌரவத்தையும் தேடிக்கொள்ளும். இந்த வரட்டு பெருமையும் கௌரவமும் மறுமையில் எந்த பயனும் அளிக்காது என்பதை, இதனால் அல்லாஹ்விடம் தண்டனை தான் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. விருந்தளிக்கும் பொழுது ஏழைகளுக்கும் உறவினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விருந்து கொடுப்பது ஒரு சுன்னத்தான அமல். விருந்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக விருந்து கொடுப்பதற்காக எண்ணம் கொள்ள வேண்டும். எந்த நல்லமல் செய்தாலும் மனிதர்களின் பாராட்டியோ புகழ்ச்சியோ விரும்பக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.